Hello friends, welcome to Kodais Nalabagam. நான் ரேணுகா. இன்னைக்கு நாம மலபார் ஸ்பெஷல் அவல் மில்க் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் நல்ல டேஸ்டியாவும் நல்ல நியூட்ரிஷியஸாவும் இருக்கும். இது செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இதுல 1 கப் அளவு அவல் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை அவல் எடுத்துர்க்கேன். நீங்க சிகப்பு அவல்ல கூட இது செய்யலாம். இது லோ ஃப்ளேம்ல ஒரு 4 லிருந்து 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அவல் நல்லா கிறிஸ்பியா இருக்கணும். அப்பதான் இது நமக்கு சாப்பிறதுக்கு நல்லா சூப்பரா இருக்கும். இப்போ பாருங்க அவல் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு, நல்ல கிறிஸ்பியாவும் ஆயிடுச்சு. இப்போ இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். அடுத்ததா இதே panல இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து இது கூட 7 லிருந்து 8 முந்திரி நல்லா சின்னதா நறுக்கிட்டு சேர்த்து நல்ல பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்ல பொன்னிறமா ஆயிடுச்சு. இத நம்ம ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ நம்ம வறுத்த அவல் பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு. அடுத்தது நமக்கு வாழைப்பழம் தேவை. உங்களுக்கு பிடிச்ச வாழைப்பழம் எதுவா இருந்தாலும் நீங்க எடுத்துக்கலாம். அது தோல் எடுத்துட்டு ஒரு பவுல்ல சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 5 வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். இது கூட 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து ஒரு ஃபோர்க் இல்லனா கையால இத மசிச்சுக்கோங்க. இது நமக்கு ரொம்ப மசிச்சிட கூடாது. நம்ம அந்த அவல் மில்க் சாப்பிடும்போது இது லைட்டா அந்த வாழைப்பழம் கடிச்சு சாப்பிடுற மாதிரி இருந்ததுனா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். அதனால ஒண்ணும் பதியமாவே மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். அடுத்ததா இது எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர்ல ஃபர்ஸ்ட் ஒரு லேயர் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். இதுக்கு இந்த அளவு தான் சேர்க்கணும்னு இல்லைங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு வாழைப்பழம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேல நான் வறுத்து வச்சிருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்ததா நம்ம வறுத்திருக்க அவல் அதுவும் நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இதுக்கு மேல இது மாம்பழ சீசன்றதால என்கிட்ட மாம்பழம் இருந்துச்சு. அதை நான் சின்ன துண்டுகளா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேற எதனா பழம் பிடிக்கணும் அது கூட சேர்த்துக்கலாம். இல்லனா வாழைப்பழம் வச்சு மட்டும் கூட செய்யலாம். இது கூட நல்லா வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கிறேன். நீங்க உங்களுக்கு எந்த ட்ரை நட்ஸ் பிடிக்குமோ அதை நல்லா வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு மேல மறுபடியும் ஒரு லேயர் அவல் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு மேல கொஞ்சமா டியூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். என்கிட்ட டியூட்டி ஃப்ரூட்டி இருந்துச்சு, அதனால நான் இதை சேர்த்துக்கிறேன். இப்போ இதுல நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சிட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்லா சில்லுன்னு சேர்த்தீங்கன்னா வெயிலுக்கு சாப்பிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ இதுக்கு மேல மறுபடியும் ஒரு லேயர் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம். கடைசியா இதுல நான் கொஞ்சமா பூஸ்ட் ஆட் பண்றேன். நீங்க பூஸ்ட், ஹார்லிக்ஸ் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஒருவேளை இது வேண்டாம்னா நீங்க எதுவுமே சேர்க்காம கூட சாப்பிடலாம். அதுவும் நல்லா இருக்கும். இதுக்கு மேல கடைசியா நான் சின்னதா ஒரு செரி வச்சு கார்னிஷ் பண்ணிக்கிறேன். சூப்பரான அவல் மில்க் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.